friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அழகான ஒரு vlog தான். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங் குட்டீஸ் ரொம்ப அழகாக எழுந்து அவங்களுக்கான எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்துக்காங்க. பிகாஸ் எப்போவுமே குழந்தைங்க சன்லைட்டே பார்க்க முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை. ஸோ ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நேரம் வெயில் படணும் அவங்க மேலேன்ட்டு கொஞ்சம் நேரம் யோகா, கொஞ்சம் நேரம் வாக்கிங், கொஞ்சம் நேரம் ஜாக்கிங், கொஞ்சம் எக்ஸசைஸ் அவங்கள பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த காதை பிடிச்சிட்டு பண்ணுறது, அதே போல் ஜம்ப் பண்ணி இந்த ஃப்ராக் மாதிரி போகிறது, ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நான் என்சிசியில் இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸில் குட்டியாக நான் பண்ணுவோம். ஸோ அதே தான் குட்டீஸ்க்கும் நான் பண்ணுறேன். கொஞ்சம் மார்னிங் ரிலாக்ஸாக அவங்க ஆகுவாங்க. மார்னிங் எழுந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் போகிறதுனால மார்னிங் ஒரு 7 o'clock போல் இந்த மாதிரி ஒர்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. குக்கிங் பிளான் எப்போவுமே மார்னிங் போலவே ஓடிட்டே இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குருமா பண்ணிக்கிட்டேன். ஸோ குருமா நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், லஞ்சுக்கும் யூஸ் ஆகும். கொஞ்சம் பேலன்ஸ் தான் நைட்டு கூட எங்களுக்கு இருக்கும். சில டைம் நிறைய ஒர்க் இருக்கும் போது நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஒரு கிரேவி பண்ணிட்டோம்னா அது 3 வேளைக்கும் வர மாதிரி யோசித்து பண்ணிப்பேன். ஸோ மார்னிங் சூப்பராக புசுன்னு பூரி பண்ணியிருந்தேன். ஸோ பூரிக்கு மேட்சிங்காக குருமாவோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். லஞ்சும் நாங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக எதாவது செஞ்சுக்கிட்டு குருமா வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மோட்ரு வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தவங்கக்கிட்ட. ஸோ அந்த வேலையும் முடிச்சாச்சு. அன்றைக்கி அழகாக அந்த மோட்ரு வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் குட்டியாக தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய மோட்டரை வைக்கும் போது உங்களுக்கு ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு புது மோட்ரு செட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருந்தது. சக்கர் ஃபிஷ்ஷு குட்டீஸோட ஃபேவரெட், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்கர் ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால சக்கர் ஃபிஷ் ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டோம். ஸோ சக்கர் ஃபிஷ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்ல, நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்கர் ஃபிஷ் வச்சுக்கோங்க. அழுக்கெல்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக டேங்க்கில் ஃபிஷ் ஒன்று போட்டுக்கோங்க. அன்றைக்கி அழகாக வாங்கிட்டு வந்து அதுவும் போட்டாச்சு. நம்ம சைட் பை சைடில் வீட்டு வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா டர்ஸ்டே. ஸோ உங்களுக்கு டர்ஸ்டே எல்லா ஒர்க்கும் ரொம்ப பிஸியாக எனக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ பெட் கவர் எல்லாம் ஃபுல்லாக உதிரிட்டு அந்த கவர்ஸ் எல்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு மோட்டிவேஷன் லைன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப அழகான லைன்ஸில். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்ம எதாவது வேலை பண்ணலான்னு நினைக்கும் போது இது பண்ணணும் அது பண்ணணும் எதிர்பார்ப்பு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அன்றைக்கான ஒரு எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக அது ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ஒரு டே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும். எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கடகடன்ட்டு பக்கவாக பாருங்கள், பெட்டை ஃபுல்லாக நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா மேட் எல்லாம் வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணிவிடுவேன். டர்ஸ்டே வந்து நான் வீடு துடைக்கிறேன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மேட்டை ஃபுல்லாக வாஷ் பண்ணி அன்றைக்கி மாப் போடும்போது இந்த வேலையை பண்ணிவிட்டு வரேன். ஸோ நீங்களும் மேட்டை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி போடுங்க. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா குருமாவும் சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கிட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ அன்றைக்கி லஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக முடிச்சதில் பெருசாக உங்களுக்கு காமிக்கல. லஞ்ச் முடித்த பிறகு தான் நான் இந்த வேலைலாம் கொஞ்சமாக பண்ணுவேன். பூஜை ரூமுக்கான வேலை, க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கும். ஸோ அப்பா கோவிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வருவார். அதை அழகாக அந்த பேப்பரில் மடித்து கொண்டு வரும் பாருங்கள். அதை நம்ம டெய்லி வச்சுக்கிற அந்த பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஸோ நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் கீழே தூக்கி போட்டுறது, இது மாதிரி பாக்ஸில் பத்திரமா போட்டு
வச்சுக்கோங்க. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் கலசம் மாற்றுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு வாரம் கலசத்துக்கு ரெடி பண்ணுவேன், ஒரு வாரம் பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். அப்படின்ட்டு டைம் டேபிள் மாற்றி மாற்றி போட்டு பண்ணுவேன். நம்ம செய்கிற எல்லா வேலையுமே ஒன்றா பண்ண முடியாது. எனக்கு சாமியும் கும்பிடணும், வீடும் க்ளீன் பண்ணணும், யூடியூப்பும் பார்த்துக்கணும், குழந்தைங்களும் பார்த்துக்கணுன்றப்போ நம்ம டைம் டேபிள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பூஜை பாத்திரம் எடுத்து வாஷ் பண்ணுற வேலை தான். ஸோ அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற படங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் குங்குமம் மஞ்சள் போட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. சில டைம் விழுந்துகிட்டே இருக்கும், நம்ம திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும். எப்போவுமே படங்கள் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்து பண்ணுவேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஸ்பைடர் எப்படி வரும்னே தெரியாது. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ எல்லா படங்களையும் எடுத்து பேக்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வைப்பேன். ஸோ பூஜை ரூம் ஒரு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது இந்த ட்ரீ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு. இது ஒரு லக்கி ட்ரீ சொல்லலாம், வாஸ்து ட்ரீன்னு சொல்லலாம். இது இஸ்கான் டெம்பிள் பெங்களூரில் எனக்கு கிடச்சிதுங்க. அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கோவிலில் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் தான் வாஸ்து ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா இந்த ட்ரீயை வந்து வச்சா அவ்வளோ நல்லது சொன்னாங்க. டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், தனியார் வீடியோவில் போடுறேன். அன்றைக்கி பூஜை ரூம் க்ளீனிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட பிறகு ஈவினிங் போல் என்ன பண்ணேன்னா டிமார்ட் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டிமார்ட்டில் என்னென்னலாம் இருந்தது உங்களுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி காமிச்சிடுறேன். சில பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதை மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அன்றைக்கான ப்ரைஸ் என்னென்னு உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ அதோட இந்த டேயை நான் சூப்பராக எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கான டே ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப வேலையோடவே முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.